கள்ளக்குறிச்சி மாவட்டம் வானாபுரம் அருகே மாயமான மின்வாரிய தற்காலிக ஊழியர் விவகாரத்தில் மர்மம் நீடிக்கிறது. இதுகுறித்த தகவல்களை இந்த செய்தி தொகுப்பில் பார்க்கலாம். கள்ளக்குறிச்சி மாவட்டம் வானாபுரம் அருகே உள்ள மூங்கில் துறைப்பட்டு காமராஜர் நகரை சேர்ந்தவர் திலீப் குமார். இவர் அதே பகுதியில் உள்ள இளநிலை மின்வாரிய அலுவலகத்தில் கடந்த 20 ஆண்டுகளுக்கு மேலாக தற்காலிக பணியாளராக வேலை செய்து வந்துள்ளார். கடந்த 2 நாட்களுக்கு முன்னர் பணிக்கு சென்ற அவர் வீடு திரும்பவில்லை. அவர் அப்பகுதியை சேர்ந்த மற்றொரு மின்வாரிய ஊழியருடன் மின் பொருட்களை எடுத்து சென்றதாகவும் தென்பெண்ணை ஆற்றை கடக்கும் போது வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டதாகவும் கூறப்படுகிறது. அவரை கண்டுபிடித்து தரக்கோரி மூங்கில் துறைப்பட்டு மின்வாரிய அலுவலகத்தை முற்றுகையிட்டு திலீப் குமாரின் உறவினர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது தனது கணவர் மின்சாரத்துறை ஊழியர்களுடன் சென்றதாகவும் ஆற்றில் அடித்து செல்லப்பட்ட தனது கணவர் குறித்து எந்த தகவலும் இல்லை என்றும் அவரை கண்டுபிடித்து தருமாறும் திலீப் குமாரின் மனைவி மன்றாடினார். எங்கள் வீட்டுக்கார் நேற்று நைட் ஷிஃப்ட் பார்த்துட்டு மில்லுலேருந்து வந்து தூங்கினாங்க 5 மணிக்கு. 7:30 மணிக்கு ஒரு அண்ணன் ஃபோன் பண்ணாங்க, ஒயர்மேன் அண்ணன். இந்த மாதிரி திருவண்ணாமலை கணேசன்லேருந்து மூங்கத்திரப்பட்டு கணேசன் கொடுக்கணும் வா திலீப்புன்னாங்க. எங்கள் வீட்டுக்கார் பூன்றவங்களுக்கு ஃபோன் பண்ணி நீயும் வாடான்னு சொல்லி கூப்பிட்டாங்க. இவங்க 3 பேரும் ஒன்றா போனாங்கண்ணா. எங்கள் வீட்டுக்கார் மட்டும் தண்ணியில் விட்டுட்டாங்கண்ணா. எங்கள் வீட்டுக்காரை எப்படியா கண்டுபிடிச்சி கொடுத்துருவோம். காலையில் கல்யாண நாள் எனக்கு கண்டுபிடிச்சிருக்கோம். திருமண நாளில் தனது கணவன் நிலை அறியாது அவரது மனைவி கதறி அழுத காட்சி காண்போரை நிலைக்குலைய செய்தது. மூங்கித்துல விட்டு நான் கரண்ட் கொடுத்துட்டு தான் வருவேன்னு போனேன். நான் போவாத, நீனா ஈபிலியா வேலை செய்யற போவாதான் நேற்றுக்கு நான் சொன்னேன். எனக்கு கல்யாண நாள் நான் இன்னைக்கு எங்க வீட்டுக்காரர் எப்படியா கண்டுபிடிச்சி கொடுத்துருக்கணும். இதனைத் தொடர்ந்து கிராம நிர்வாக அலுவலர் மூலமாக நடைபெற்ற பேச்சுவார்த்தையில் மின்வாரிய ஊழியர்களோடு சென்ற திலீப் குமார் ஆற்றில் அடித்து செல்லப்பட்டு விட்டதாகவும் அவரது குடும்பத்திற்கு இழப்பீடு பெற்றுத்தர நடவடிக்கை எடுப்பதாகவும் உறுதிமொழி அளிக்கப்பட்டது. வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்ட தற்காலிக மின்ஊழியர் திரு திலீப் குமாரின் குடும்பத்திற்கு அரசு நிவாரணம் பெற்றுத்தர வேண்டிய கோரிக்கையை ஏற்று உடனடியாக வழங்க நடவடிக்கை மேற்கொள்கிறோம் என்று உறுதி கூறுகிறோம். இந்த சம்பவத்திற்கு காரணமான அனைத்து மின்வாரிய ஊழியர்கள் மீது துறை ரீதியான நடவடிக்கை உடனடியாக மேற்கொள்ள வேண்டும் என்ற கோரிக்கையை ஏற்று நடவடிக்கை மேற்கொள்கிறோம் என்று உறுதி கூறுகிறோம். இதனால் போராட்டம் விலக்கிக் கொள்ளப்பட்ட நிலையில் இதுவரை அதற்கான எந்த நடவடிக்கையும் இல்லை. திலீப் குமாரை அழைத்து சென்ற மின்வாரிய ஊழியர்களோ தனக்கென்ன என்று தலைமறைவாகி விட்டார்கள். இதனிடையே பிரச்சனையை தீர்க்க மூங்கில் துறைப்பட்டு மின்வாரிய இளநிலை பொறியாளரை நமது செய்தியாளர் தொடர்பு கொண்டு பேசிய போது தங்கள் அலுவலகத்தில் தற்காலிக பணியாளர் என்று யாரும் இல்லை என்று ஒரேடியாக குண்டை தூக்கி போட்டார். அப்படி யாருமே இல்லை என்று அடித்து சொல்கிறார் அவர். ஒன்றும் இல்லைங்க சார், இந்த திலீப் குமார்னு இந்த தென்பெண்ணை ஆற்று வெள்ள நீரில் அடிச்சுட்டு போயிட்டார்ல நேற்று காலை. ஆமாம் சார், நேற்று காலையில். அவர் என்ன சார் எப்பயிலேருந்து எந்த வருஷத்துலேருந்து வேலை செய்கிறாரு? தற்காலிக ஊழியர்னு சொல்கிறாங்க. தற்காலிக ஊழியர்லாம் நம்ம இதில் ஈபியில் யாருமே கிடையாது சார். அதில் எப்படி நிறுத்திட்டாங்க சார். நம்ம ஈபியில் வந்து சரிங்க சார், தற்காலிக ஊழியர்லாம் யாரும் கிடையாது சார். அதெல்லாம் எப்படி நிறுத்திட்டாங்க. அந்த மாரி யாருக்கும் பேமெண்ட்டோ அந்த போகிறதா கிடையாது. ஒன்லி ஸ்டாஃப் மட்டும்தான். ஸ்டாஃப் மட்டும்தான். தனக்கு பணி நிரந்தரம் கிடைக்கும் என்ற ஆசையோடு மின்வாரிய பணிகள் அனைத்தையும் தனது தலையில் வாரி போட்டுக்கொண்டு மாங்கு என பணியாற்றிய திலீப் குமாரின் நிலை என்ன என்றே இதுவரை தெரியவில்லை. அவர் ஆற்றில் அடித்து செல்லப்பட்டாரா அல்லது அழைத்து சென்ற ஊழியர்களால் கொலை செய்யப்பட்டாரா, ஆற்றில் தள்ளிவிடப்பட்டாரா என பல்வேறு சந்தேக கேள்விகள் எழுகின்றன. 20 ஆண்டுகளாக வேலை செய்த ஒருவரை இல்லை என்றும் மின்வாரிய அதிகாரிகள் மறுப்பது ஏன் என்றும், வேலைக்கு அழைத்து செல்லும் ஊழியர்கள் இதுகுறித்து வாய் திறக்காதது ஏன் என்ற கேள்விகள் எழுவதையும் மறுப்பதற்கில்லை. உண்மை வெளிவருமா? திருமண நாளில் தனது கணவனை இழந்து தவிக்கும் ஒரு அபலை பெண்ணின் அழுகுரல் அரசின் காதுகளுக்கு எட்டுமா?
நடவடிக்கை எடுக்கப்படும் நாளை நோக்கி காத்திருக்கிறது மின்வாரிய தற்காலிக தொழிலாளரின் நெருக்கடியாக்கப்பட்ட குடும்பம்.